ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, துலாம் லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன் ஏப்ரல் 28 முதல் மே 6 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாளான ஏப்ரல் 28 திங்கட்கிழமை அன்னைக்கு மேஷ ராசியில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் போகிறார். பரணி அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீட்டில் மீன ராசியில் சுக்கரன் சனியோட சேர்ந்திருக்காரு, சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 10ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 6-10 காம்பினேஷன் ஒர்க்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தொழிலுக்கும் நல்லா இருக்கும், பணவரவுக்கும் நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இன்னைக்கு சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதகப்படி சுக்கரனோ சனியோ செவ்வாயோ தசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல டெவலப்மெண்ட்ஸுக்கு உண்டான நிகழ்வுகளெல்லாம் கண்ணுக்கு தெரியும். அந்த வகையில் தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். அதாவது நமக்கு 7ஆம் வீட்டில் ஒரு பாதம் தான் இருக்குது மேஷராசியில். மற்ற 3 பாதங்கள் 8ஆம் பாவத்தில் இருக்குது, ரிஷபத்தில். அப்போ சூரியன் 7ல் தான் இருக்கார். ஆனால் அவர் உட்கார்ந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமாகி அவர் 6ல் இருக்கார். அதை நம்ம பார்க்கணும். என்னன்னா, நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், நாம் எதிர்பார்க்கக்கூடிய கஸ்டமர்கள் அல்லது கணவன் மனைவி உறவில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அதை இன்னைக்கு பார்த்துக்கணும். 7ல் தான் இருக்காரு சூரியன், ஆனால் 6ல் இருக்கிற சுக்கரம் போல வேலை பார்க்குறார். அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பகை, நோய், கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கு. ஏப்ரல் 30 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் சந்திரன் போனால் இப்போதான் உண்மையான சந்திராஷ்டம். அப்போ மனசு பலவீனமாகும், ஒரு பயம் தோன்றும், ஹெல்த்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். புது காரியங்களை தவிர்த்துக்கணும். மற்றும் நம்ம புதுசாக சிந்திக்கக்கூடாது. புது வேலைகளோ அல்லது புது தொழிலோ புது உறவுகளோ சுபகாரியங்களோ 8ல் இருக்கிற சந்திரன் போயிட்டு இருக்கும்போது சிந்திக்கக்கூடாது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் தொழில் கிரகமாக சந்திரன் அமர்ந்திருந்தால் தொழிலுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும், பிரச்சனையே இருக்காது. ஆனால் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக உங்கள் ஜாதகத்தில் வந்திருந்தா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபத்தில் இருக்குது, 2 பாதம் மிதனத்தில் இருக்குது. அதில் காலையில் உங்களுக்கு மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்திலிருந்து போகுது, மிதுன ராசிக்கு போயிடுறாரு. நாள் புதன்கிழமை ஈவினிங் 4:17 ஆரம்பிச்சிடுறாரு ரிஷபராசியில். அப்போ நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு பலன் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு மிதுனத்தில் இருக்கிற செவ்வாயினுடைய நட்சத்திரமாக தான் இன்னைக்கு பலன் தருவார். 9ல் சந்திரன், செவ்வாய் 10ல் இருக்காரு சனி நட்சத்திரத்தில். அதனால் இன்றைய பலனை கொடுக்கறது செவ்வாய். நல்லபடியாக இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பண வரவு நல்லா இருக்கும். மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். முதல் நாள் வியாழக்கிழமையே மதியம் 2:20 ஸ்டார்ட் ஆகிடுது. மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் 1:03 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம். 9ஆம் வீட்டில் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் போகும்போது ராகு நமக்கு 6ஆம் வீட்டில் குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்து குரு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உறவுகள் சம்மந்தப்பட்டதையும் கடன் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டதையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கணும். இப்போ ஏற்கனவே கடன் வாங்கி நெருக்கடி பண்ணிட்டு இருக்கிறாள், இன்னைக்கு கொஞ்சம் டார்ச்சர் அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் கடன் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கு திடீர்னு ஹெல்த் டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜனன ஜாதகத்தில்
ராகு நட்சத்திரம் என்பது 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்புல வந்தால் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருங்க. வேலைக்கு பாதிக்காது, உறவுக்கும் ஹெல்த்துக்கும் பார்த்துக்கணும். மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது புனர்பூசம் நட்சத்திரம், மதியம் 1 மணி 3 நிமிடத்திற்கு. அந்த குருவனுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு 8ல இருந்து குரு 8ல இருந்து தான் பலன் தர்றார். ஆனால் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு நன்மைகள் நடக்குது, வேலைக்கு நல்லா இருக்கு, உறவுக்கு நல்லா இல்லை, தொழிலுக்கு நல்லா இருக்கு, நம்ம ஹெல்த்துக்கு நல்லா இல்லை, இப்படியெல்லாம் நம்ம அகம் சார்ந்து தீமை செய்கிறதுன்னு எடுத்துக்கணும். 8ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொடர்பு வச்சுன்னா 8ஆம் பாவம் ரொம்ப டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். எதிர்பாராத சில முன்னேற்றங்கள் கிடைக்கலாம். இப்போ எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் ஆர்டர் வந்துச்சுங்க, அல்லது எதிர்பாராமல் ஒரு பிஸ்னஸ் நடந்துச்சு, இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டு, அதுவும் நடக்கலாம். ஆனால் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் சில பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். அதுவும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டிருந்தால் நடக்கும். மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம் மதியம் 12:53க்கு தொடங்குது. நமக்கு 10ஆம் வீடான கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ஏற்கனவே செவ்வாய் அந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். சந்திர மங்கள யோகம் 10ஆம் இடத்துல. அப்போ வேலையில், உற்பத்தி சார்ந்த தொழிலில், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில், ரியல் எஸ்டேட்டில், விவசாயத்தில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். அப்போ இந்த பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரங்கிறதுனால நமக்கு 6ஆம் வீட்லேயும் 2 கிரகம் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சனியே சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, சுக்கிரனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாமே புறம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், பொருள் பற்றான விஷயத்துக்கு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:53 பூசம் முடிஞ்சு ஆயுள்யம் தொடங்குது. புதனுடைய நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீட்டில் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்திலே இருக்கார். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும். இந்த எக்ஸாமெல்லாம் எழுதுவாங்க இல்லையா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி, சத்துரு ஜெயம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல். சில பேருக்கு கடன் அடைபடுதல், நோயிலிருந்து விடுபடுதல், இதெல்லாம் சாதகமாக இருக்குது. எதிர்பாராத பிரயாணம் இருக்கும், எதிர்பாராத வெளிநாட்டு தொடர்பும் வரும். மே மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு மக நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் இருக்கிற கேது 7ஆம் வீட்டில் இருக்கிற சூரியனை போல செயல்படுகிறது. அதனால் இன்னைக்கு எதிர்பாராத சில விஷயங்கள் நல்லது நடக்கும். ஆனால் இன்னைக்கு மூலதனம் பண்ணக்கூடாது, நல்லதல்ல. பிரயாணத்தையும் தள்ளி போடணும். மறுநாள் மே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3:51க்கு பூர நட்சத்திரம், அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சனி நமக்கு 6ஆம் வீட்டில் சேர்ந்துருக்காங்க. அந்த செயற்கை பலனோட 10ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயினுடைய சுப பலனும் கிடைக்கிது. செவ்வாயும் சனி நட்சத்திரம். அதனால் இன்றைக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமிஸ். நன்றி, வணக்கம்.